வெல்கம் டு ராமேஸ் அரிசுவை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய மங்களூர் ஸ்டைல் நீர் தோசை எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நீர் தோசை செய்கிறதுக்கு நம்ம 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறதா இருந்தீங்கன்னா நீங்கள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. அப்போனா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரொம்பவே குவிக்காக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுக்கலாம். ஈவினிங் ஊற வச்சிங்கன்னா நீங்கள் நைட்டுக்கு நீங்கள் தோசை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல ஊறின பச்சரிசியை நம்ம நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. எந்த ஒரு குருணையோ அந்த மாதிரியான பக்குவம்லாம் கிடையாது. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாதான் உங்களுக்கு தோசை ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஒரு பேனில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நல்ல தண்ணி சேர்த்து நல்ல நீர்க்க கரைச்சிக்கணும். தண்ணி எப்படி இருக்குமோ அந்த போல் இந்த பேட்டர் தோசை பேட்டர் அவ்வளோ தண்ணியாக இருக்கணும். அந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் தோசையும் ரொம்ப சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பேட்டருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே குயிக்கான ஒரு தோசை பேட்டர். இதுக்கு நீங்கள் காரமான சட்னி ரெடி பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்பவே இன்ஸ்டண்ட்டான ஒரு குயிக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. தவா ரொம்பவே ஹீட்டாக இருக்கணும். ஹீட்டாக இருக்கும்போது இந்த தண்ணியாக இருக்கிற அந்த பேட்டரை நாம் நல்லா சுற்றி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான தோசை ரெடி ஆகிடுச்சு. இது இந்த முருகல்லாம் அந்த மாதிரிலாம் கிடைக்காது. நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இதுக்கு ஆயில் எதுவும் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆயில் இல்லாமையே இந்த தோசையை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆயிலே கிடையாமல் ரொம்பவே ஹெல்த்தியான இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இதை திருப்பி போடணுங்களாம் தேவையில்லை. அப்படியே எடுத்து நம்ம சட்னியோட சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பரான ஒரு தோசை ரெசிபி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு சட்னி பார்த்திங்கன்னா நல்ல காரமான வெங்காய சட்னி இல்லைன்னா காரமான தக்காளி சட்னி ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு நீர் தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ்லாம் இருக்குது. அதோட வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்கும். அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.